பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாடா மோட்டார்ஸ் கம்பெனியோட டாடா நேனோன்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2008ல அந்த காரை லான்ச் பண்ணும்போது இருக்கிறதுலே சீப்பஸ்ட் காரை லான்ச் பண்ணாங்க. 2ல இருந்து 3.5 லட்ச ரூபாய்க்குள்ள அந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் 2018ல அந்த கார் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் நல்லா இல்ல அப்படின்ற காரணத்தினால. அதுல இருந்து இப்போ வரைக்குமே டாடா நேனோவோட காரை வந்து யாராலையுமே வந்து ரீபில்ட் பண்ண முடியல. யாராலையும் அந்த பிரைஸ் ரேஞ்சில் எடுத்துட்டு வர முடியல. அந்த ஸ்ட்ரக்சர்லயும் எடுத்துட்டு வர முடியல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் அதுக்கான பேட்டன்ட்டா வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ இங்க பேட்டன்ட்ன்றது ஒரு புது இன்னோவேஷனா இருக்கும். இல்ல ஒரு புது இன்வென்ஷனா இருக்கும். அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி டாடா நேனோ கண்டுபிடிச்ச அந்த ப்ராடக்ட் வந்து புது இன்னோவேஷனா இருந்துச்சு. ஸோ அந்த டிசைன் வேற எந்த கம்பெனி கிட்டயும் இல்லாதனால மத்த கம்பெனிஸ் எல்லாம் அந்த செக்மெண்ட்ல உள்ள நுழைய முடியல. அண்ட் தென் டாடா மோட்டார்ஸ் அதுல வந்து சக்சஸாவே இருக்காங்க. ஸோ 2018ல இருந்து இப்போ 25 வரைக்குமே அந்த கார் வந்து லான்ச் ஆகல. இப்போ 25ல வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா நேனோ ஈவின்னு சொல்லிட்டு. இங்க டாடா நேனோ வந்து 2018ல ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் இப்போ 2025ல திருப்பி உள்ள வரதுக்கு மெயின் ரீசனா இருக்குது அவங்க கிட்ட இருந்த பேட்டன் தான். ஸோ அவங்க கிட்ட அந்த பேட்டன்ட் ஒருவேளை இல்ல அப்படின்னா மத்த கம்பெனிஸ் எல்லாரும் யூஸ் பண்ணி அதோட டிசைனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால மத்த கம்பெனிஸ்மே டாடா நேனோ மாதிரி ஒரு கார் லான்ச் பண்ணிருக்க முடியும். பட் இப்போ டாடா நேனோ கிட்ட அந்த ஒரு பேட்டன்ட் இருக்கிறதுனால வேற எந்த கம்பெனிஸாலுமே காப்பி பண்ண முடியல. நீங்க ஒரு இன்வென்ஷன் புதுசா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க பேட்டன்ட் பண்ணி வச்சுக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா மத்த கம்பெனிஸ் இல்ல உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். அங்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே நீங்க அட்வைஸ் கேட்டு வாங்கிக்கலாம்.